வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மலையாளம் ஹாரர் த்ரில்லர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. டீஸ் ஈரேஸ் அப்படின்ற ஒரு ஹாரர் படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணிக்க பிரணவ் அவர்கள், இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்க ராகுல் சதாசிவன் அவர்கள். ஸோ இந்த படம் வந்து ப்ரீமியர் ஆனது இன்றைக்கி 30 அன்றைக்கி ப்ரீமியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த படம் ட்ரையல் கொடுத்த அளவுக்கு படம் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போயே படத்தோட ரிசல்ட் சொல்கிறேன். என் மஸ்ட் வாட்ச் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அதை ஏன் நான் தேட்டரை போய் பார்க்கணும் அப்படின்றத நான் உங்களை டெம்ப் பண்ணி போய் பார்க்க வைக்க போகிறேன். ஸோ டீட்டெயிலாக ரிவ்யூக்கு சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம் ரிவ்யூக்கு போகலாம். ஸோ டீஸ் ஈரேஸ் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரணவ் மோகனால் ஒரு பணக்கார வீட்டு பையன். அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்குள்ளே போயிட்டு வராரு. அந்த ஒரு தருணத்தில் ஒரு கால் வருது. தன்னுடைய ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு வந்து சடலமாக இறந்து கிடந்து கிணத்துல இருக்காங்க. ஸோ 2 நாள் கழித்து அந்த படத்தை போய் பார்க்க போகிறாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு ஆறுதல் சொல்ல போகிறாங்க. போயிட்டு வந்த நாளுக்கு அப்புறம் அவர் வீட்டிலேருந்து ரொம்ப அமானுஷமாக நடக்குது. ஸோ அது என்ன ஏதுன்ற நோக்கி தான் அந்த படமானது நகருது. ஸோ இதில் வந்து நான் ஸ்பாய்லர் சொல்ல விரும்பலை. ஸ்பாய்லர் சொன்னால் படம் ஸ்பாய்லர் ரொம்ப ஆகிடும். ஸோ இந்த படம் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப டாப் நாச்சுன்னு சொல்லலாம். அதாவது சவுண்ட் குட்டை தாண்டி டாப் நாச். எஸ்பெஷலி இந்த படத்தில் எல்லாருக்குமே கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ஆனால் ஸ்பெஷல் மென்ஷன் கண்டிப்பாக சவுண்ட் டிசைனிங் மற்றும் மியூசிக். ஸோ கிறிஸ்டோபர் சேவியர் அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். முக்கியமாக ஒரு ஹாரர் படத்தில் என்ன எதிர்பார்ப்போம், மியூசிக் அப்புறம் சவுண்ட் டிசைன், இந்த ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆனால் தான் ஒரு ஹாரர் படம் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும். அது பர்ஃபெக்டாக அந்த படத்தில் பிளெண்ட் ஆகி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா படத்தினுடைய கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான சடலம் அங்கே ஒரு அள்ளு விட்டுரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்தாங்க மியூசிக் வடிவில். அது ரொம்பவே நல்லா அந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகின்னு கூட சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் சினிமாட்டோகிராஃபி செஷன் ஜலால் அவர்கள். ஸோ அவரோட ஒர்க் உண்மையாகவே பேசக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதுவும் நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸு, அப்புறம் டிஃப்ரெண்டான ஆங்கிள், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி இந்த எடிட்டிங் கட் வந்து நல்லா மேட்ச் கட்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அது படம் பார்க்கும்போது அதாவது ஒரு சீனை விட்டு ஒரு சீன் ஜம்ப் ஆகிற அந்த சீனில் நல்ல ஒரு மேட்ச் கட் போட்டு சூப்பராக மூவ் பண்ணியிருப்பார். படம் டியூரேஷன் 2 hours தான். ஆனால் ஒரு பேய் படம் பார்க்குறதுக்கு என்ன வேணுமோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்தாங்க. சின்ன ஸ்லோ பண்ண தான் படம். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் நிறைய ஹாலிவுட் படம் பார்த்துருப்பீங்க, அதுவும் பேய் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. லிட்ரலி எனக்கு வந்து ஒரு மலையாள படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கவே இல்லை எந்த ஒரு தருணத்துலையும். இத்தனைக்கும் படம் ரொம்ப சின்ன பட்ஜெட் தான். ஆனால் நான் ஷோராக சொல்கிறேன், ஒரு மலையாள படம் பார்க்குற மாதிரி ஃபீல் கொடுக்குற ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியான அந்தளவுக்கு செம்ம குவாலிட்டியாக அவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க. அவ்வளோ ப்ரொடக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் படத்தில் சிஜி ஒர்க்கே கிடையாது. ஷோராக சொல்கிறேன், சிஜி ஒர்க்கே கிடையாது. அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு சடலை மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் படத்தில் ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 2 சீன் வச்சுக்கோடா காசு அப்படின்ற மாதிரி சூப்பராக இருந்தது. ஒரு 2 சீன், அதில் ஒரு சீனை மட்டும் சொல்கிறேன். ஒரு பையன் வந்து மாடியிலேருந்து கீழே விழுவான். அவன் கால் அடிபட்டு தலையில் அடிபட்டு செதறி கீழே விழுந்து கால் பெண்டாகி எலும்புலாம் வெளியே வந்து நிற்கும். ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மெய்ஸ் இழுத்துருச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்தா இன்னும் 3-4 விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட சில விஷயங்கள் கொண்டு வராங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்து தான் சொல்லி ஆகணும். அதுமாதிரி பிரணவ் மோகனாலோட நடிப்பு ரொம்பவே சிறப்பாக இருந்தது. படம் ஃபுல்லாகவே ட்ரூஅவுட் படத்தில் ரொம்ப நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இவரை தாண்டி நான் இந்த கேரக்டர் நான் சொல்ல முடியாது, சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்பாய்லர் ஆகக்கூடாதுன்றக்காக தான் இந்த ரிவ்யூ வந்து மேக்ஸிமம் வந்து அப்படியே கமுக்கமாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் கூட சொல்லலாம். அண்ட் அப்பா பேரை காப்பாற்றுற கூட சொல்லலாம். அண்ட் மற்ற எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப நீட்டான பர்ஃபார்மன்ஸ் படத்தில். அதாவது ஸ்க்ரீனில் இல்லைனா கூட அவங்களோட ஃபோட்டோ பார்த்தாவே டெரஃபிக்காக இருந்தது. சின்ன சீன்ஸாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து ஹேர் ஸ்டைலிஸு, அப்புறம் வந்து இந்த படம் டெக்னிக்கல் குரூவா இல்லை ப்ரொடக்ஷன் குரூவா எல்லாருக்குமே பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நல்ல ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. ட்ராபேக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த படம் ஒரு ரெகுலரான ஹாரர் படம் தான். இதில் என்னடா புதுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசுலாம் கிடையாது. ஒரு ரெகுலரான ஒரு பேய் படத்தில் என்ன இருக்குமோ அந்த அம்சங்கள் தான் இருக்குது. பட் நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, என்னடா மலையாள படத்துக்கு நம்ம ஆளுங்க வந்துட்டாங்கடா, ஸோ வந்து கூவி வைக்க வந்துட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். உண்மையாகவே நம்ம கூவுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூவதுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லைன்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா படம் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருந்தது. அது உண்மையாகவே சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆளுங்க தேடி போய் ஒரு படத்தை தேட்டரில் பார்க்குறாங்கன்னா அது இந்த படமாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட் இல்லை. நான் ஷோராக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, எதாவது நடக்க போகுது. ஏன்னா அந்தளவுக்கு படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஒரு பர்ஃபெக்ட் ஹாலோவன் மூவின்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஹாலோவன்ன்றது ஒரு வெளிநாட்டில் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். மேபி இந்த படத்தை பார்த்து அதை கொண்டாடுவாங்களோ அப்படின்னு தோணும். என்ன படம் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருந்தது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா இல்லைனா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக பாருங்கள். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணுன்ற பட்சத்தில் இந்த படம் பாருங்கள். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து A சர்டிஃபைட். படத்தில் நிறைய கெட்ட வார்த்தைகள், நிறைய ப்ரூட்டலான வயலன்ஸான சீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மனசில் வச்சுட்டு பாருங்கள். அதேமாதிரி கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் இதே பலவீனவர்களும்
முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தை நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 4.2. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸ்டே வித் மீ FDFS with மோகி.